போலீஸை சுட்ட ஒரு விசித்திரமான சம்பவம் இலங்கையில் பதிவாகியிருந்தது. அந்த சம்பவம் சம்பந்தமாக தான் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படணும்னு சொல்லி மாத்தறை நீதிமன்றம் நேற்று ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. ஆனால் தேசபந்து தென்னக்கோன் எங்கன்றது இப்போ தெரியாது. அவர் காணாமல் போயிருக்கிறார், இல்லாட்டி மாயமாகி இருக்கிறார். சாதாரண குற்றவாளிகளை இந்த இஷாரா செவ்வந்தி மாதிரியானவர்களை போலீஸ் வலவிசி தேடுற மாதிரி இப்போ முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனையும் அவர் எங்கே இருக்கிறார்னு சொல்லி தேட வேண்டிய ஒரு நிலைமை இலங்கையினுடைய போலீஸுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி தேடுதல் அவர் கண்டுபிடிக்கப்படுவாரா, தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படணும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, வெலிகம பிரதேசத்தில் போலீஸும் சுட்டுக் கொட்டதுக்கு பின்னால் இருக்கிற மர்மம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். மாத்தறை நீதிமன்றம் நேற்று மிக முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படணும் என்றது அந்த உத்தரவு. அவர் மட்டும் கிடையாது, அவரோட சேர்த்து இன்னும் 7 பேர் கைது செய்யப்படணும், மொத்தம் 8 பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சிசிடியினுடைய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய அதிகாரிகள் உட்பட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுது. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தென்னக்கோன் எங்க இருக்கிறார்ன்றது எங்களுக்கு தெரியாது, அவர் காணாமல் போயிருக்கிறார், மாயமாகி இருக்கிறார், அவர் நாங்கள் விரைவிலேயே தேடி கண்டுபிடிப்போம் என்ற மாதிரியான ஒரு கருத்து பாராளுமன்றத்தில் சொல்லப்படுது. நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஒரு நபர் சம்பந்தமான தகவலை சொல்லியிருந்தார். அந்த நபர் யாருன்றதை பற்றி வெளிப்படையாக சொல்லாட்டியும் அது தேசபந்து தென்னக்கோனா இருக்க முடியும் சொல்லி நேற்று சில நேரங்களில் பலருக்கும் விளங்கி இருக்கும். ஒரு கொலையோட சம்பந்தப்பட்ட நபர், இல்லாட்டி இந்த மாதிரி குற்றங்களோட சம்பந்தப்பட்ட மிக பிரதானமான ஒரு நபர் மாயமாகி இருக்கிறார், காணாமல் போயிருக்கிறார், எங்கன்னு சொல்லி தெரியாது, இப்போ தலைமறைவாகி இருக்கிறார். அவருடைய பிரத்யேகமான பாதுகாவலர் கூட இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். ஆனால் நாளைக்கு, அதாவது இன்றைக்கு போலீஸில் அவர் சரணடைவார்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சொல்லியிருந்தார். அவர் தான் தேசபந்து தென்னக்கோன், ஆனால் இன்றைக்கும் அவர் எங்கன்றது தெரியாது, போலீஸ் அவரை தேடுறோம் சொல்லியிருக்கு. அவரை எங்கே தேடுறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. செவ்வந்தியை கூட இன்றைக்கு 10-11 நாளாகியும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. தென்னக்கோனை கண்டுபிடிக்கிறது அதை விட சவாலாக தான் இருக்கும் இந்த மாதிரியான போலீஸ் அதிகாரிகளுக்கு. என்னன்னு சொன்னால் அரசியல்வாதிகளினுடைய அடைக்கலம் இல்லாமல் இந்த மாதிரியான நபர்கள் தப்பிக்கவும் முடியாது, தலைமறைவாகவும் முடியாது. முன்னாள் அரசியல்வாதிகளோட ஆளுங்கட்சி முதல்ல இருந்த ஆட்சி காலகட்டத்தில் இருந்தவர்கள் அரசியல்வாதிகளோடு எல்லாம் நெருக்கமான தொடர்பும் சம்பந்தமும் தேசபந்து தென்னக்கோனுக்கு இருந்தது. இதை விட ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு சொன்னால் 2023 டிசம்பர் 31 அதிகாலையில் வெலிகம பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஒரு சம்பவம் பதிவாகுது. அந்த ஹோட்டலினுடைய உரிமையாளர் ஒரு அரசியல்வாதியினுடைய மகன். அந்த அரசியல்வாதிட்டு பேரை சொல்றதுலையும் பிரச்சனை கிடையாது. என்ன சொன்னா அந்த குற்றச்சாட்டு கூட அந்த ஹோட்டல் உரிமையாளர்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. கொழும்பு முன்னாள் மேயர் ஏஜே முசம்மிலினுடைய மகன் ஜமால்தீனுக்கு சொந்தமான W15 என்று சொல்லப்படுற ஹோட்டல், அதை சுற்றி இருக்கிற பிரதேசத்தில் இந்த சம்பவம் பதிவாகுது. ஆனால் அதுக்கு பிறகு இது பரபரப்பாக ஊடகங்களில் பேசப்பட்டதுக்கு பிறகும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கும் எங்களுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லியும் அந்த ஹோட்டல் நிர்வாகம் ஒரு ஊடக அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தது. அதனால பேரை சொல்றதுலையும் பிரச்சனை வராது. இந்த ஹோட்டல் இருக்கிற இடம், அதுக்கு முன்னாலே இல்லாட்டி அதை சுற்றி இருக்கிற பிரதேசத்தில் வெள்ள வேன்ல வந்திருக்கிற மர்ம நபர்கள், அடையாளம் தெரியாத நபர்கள் ஹோட்டலை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க என்ற தகவல் அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான வெலிகம போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் யுக்திய என்று சொல்லப்படுற போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் இருந்த அரசாங்கத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இது ஒரு நாடகம், இதுக்கு பின்னால வேற குற்றச்சம்பவங்கள் நடக்குது என்றது இதுக்கு முதல் பல காணொலிகளையும் நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த சம்பவத்தை பற்றியும் இது நடந்த நேரத்திலேயும் சில விஷயங்களை பதிவு செய்திருந்தேன். இந்த மாதிரியான ஒரு தகவல் வெலிகம போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்குது, துப்பாக்கி சூடு நடத்தப்படுதுன்னு சொல்லி. அப்ப யுக்திய என்ற நடவடிக்கையில சிவில் உடையிலையும் சில அதிகாரிகள் இருக்கிறாங்க. சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த காலகட்டம். வெலிகம பிரதேசத்தில் இருந்த இதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் அந்த ஹோட்டலுக்கு முன்னுக்கு போனதுமே துப்பாக்கி சூடு நடத்தப்படுறத பாக்குறாங்க. அப்ப போலீஸ் ஊடக பேச்சாளர் கூட இந்த சம்பவத்தை உறுதி செய்திருந்தார், இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த துப்பாக்கிச்சூடு இல்லை, அதுக்கு முதல்ல நான் இன்னும் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்படி போலீஸ் அதிகாரிகள் போனதுமே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது தெரியுது. அப்ப அதிகாரிகளுக்கு அங்க இருக்கிறது யாருன்றது தெரியாது. வெள்ள வேன்ல இருக்கிற நபர்கள் ஹோட்டலை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க, என்ன நடக்குது ஏதுன்னு சொல்லி தெரியாது. அப்ப தங்களுடைய பாதுகாப்பை கருத்துல கொண்டு போலீஸ் அதிகாரிகளும் வெலிகம போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரிகளும் அந்த வேனை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாக்குது. அதுக்கு பிறகு வேன்ல துப்பாக்கிச்சூடு படுது. அந்த வேன் அங்கிருந்து தப்பி போகுது. நிற்கவும் இல்லை, யாருன்னு சொல்லவும்
தொடர்பும் இல்லை, எந்த விதமான தகவல்களும் தெரியாது. அங்கிருந்து அதிவேக நுழைவாயில் வரைக்கும் போனதும் இங்க இருக்கிற வெலிகம போலீஸ் அதிகாரிகள் அந்த அதிவேக நுழைவாயில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மர்மமான ரகசியமான வேன் வருது, துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுக்கான தடயங்கள் அதுல இருக்கும், அந்த வேனுடைய இலக்கத்தையும் கொடுத்து இந்த வேனை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த வேனையும் நுழைவாயில் அதிவேக நுழைவாயில் பிரதேசத்தில் வச்சு அதிகாரிகள் தடுத்து நிறுத்துறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தேசபந்து தென்னக்கோன் இப்போ போலீஸால தேடப்பட்டு வர முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு சொல்றார், இது குற்றச்சம்பவங்களோட தொடர்புபட்ட நபர்கள் கிடையாது, சிசிடி அதிகாரிகள், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய அதிகாரிகள் தான் இந்த மாதிரி வெள்ள வேன்ல வந்திருந்தாங்க. அவங்க சிவில் உடையில் இருந்தாலும் இந்த யுக்தி என்ற போதைப்பொருள் நடவடிக்கையோட சம்பந்தப்பட்ட செயற்பாடுகளுக்காக தான் அங்கே அனுப்பப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னதும் அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க, இது ஏதோ குற்றச்சம்பவம் மாதிரி இருக்கு, துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 2 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க, உடனடியாகவே வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி தேசபந்து தென்னக்கோனுக்கு இங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகளையும் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வருது, போலீஸ் அதிகாரிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறாங்க. அதுல ஒரு போலீஸ் அதிகாரி உயிரிழக்கிறார். போலீஸ் மேல நடத்தின துப்பாக்கி சூட்டில் ஒரு போலீஸ் அதிகாரி உயிரிழக்கிறார். அவர் கொழும்பு சிசிடியினுடைய 48 வயதான 2 பிள்ளைகளினுடைய அப்பா, கலைவில பிரதேசத்தை சேர்ந்த புஷ்பகுமார் உப்புல்குமார் என்றது பிறகு விசாரணைகள்ல தெரிய வந்திருந்தது. இன்னும் ஒரு போலீஸ் அதிகாரி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார், அவர் காப்பாற்றப்பட்டிருந்தார். அவரும் சிசிடியினுடைய உப போலீஸ் பரிசோதகர் என்றதும் பிறகு விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு இந்த கதை எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, போதைப்பொருள் சுற்றி வளைப்புக்காகத்தான் சிசிடியினுடைய அதிகாரிகள் அனுப்பப்பட்டிருந்தாங்க. சிவில் உடையில போயிருந்தாலும் ஹரக்கட்டா என்று சொல்லப்படுற போதைப்பொருள் கடத்தல்காரன் மிதிகம ருவான் இந்த தரப்பினுடைய போதைப்பொருள் சம்பந்தமான தகவல் கிடைச்சிருந்தது. இதனால தான் அந்த ஹோட்டல் பிரதேசத்தை சுற்றி வளைக்கிறதுக்கு சிசிடி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. இதுல இந்த விதமான பிரச்சனையும் குழப்பமும் கிடையாது, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் இதுக்கான காரணம். போலீஸ் அதிகாரிகள் தவறுதலா, வெலிகம போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரிகள் தவறுதலா துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி இதை மூடி மறைக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லப்பட்டிருந்தது. ஆனா பொதுவாகவே கொழும்பு சிசிடியினுடைய அதிகாரிகள் வேறொரு பிரதேசத்துக்கு போறதா இருந்தா அந்த குறிப்பேடு புத்தகம்னு சொல்லி எல்லாம் இருக்கும், நாங்க இந்த மாதிரி டியூட்டிக்கு போறோம்னு சொல்லி அதுல எழுத வேண்டி இருக்கும். அதை பற்றி எந்த விதமான குறிப்புகளும் கிடையாதுன்னு சொல்லி அந்த நேரத்திலையும் தகவல் வெளிவந்திருந்தது. இதை தவிர அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரிக்கும் அந்த தகவலை சொல்ல வேண்டி இருக்கும். வெலிகம போலீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த போலீஸ் நிலையத்தினுடைய உயர் அதிகாரிக்கு இல்லாட்டி பிராந்தியத்துக்கு பொறுப்பான அதிகாரிக்காவது கொழும்புல இருந்து இந்த மாதிரி ஒரு குழு வருது, இந்த இடத்துல ஏதாவது நடவடிக்கை முன்னெடுக்கப்படுது என்ற தகவல் கட்டாயம் சொல்லப்பட்டிருக்கணும். அப்படியான இந்த தகவலும் கிடையாது. அப்ப யுக்தி என்ற பெயர்ல கொழும்பு சிசிடியினுடைய அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டு அந்த காலகட்டத்தில இருந்த அரசாங்கம் தங்களுக்கு எதிரானவர்களை ஒடுக்கிறதுக்கான ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்திருந்ததா, இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் கொலைகளை நிகழ்த்துறதுக்கு பாதுகாப்பு தரப்பு பயன்படுத்தப்பட்டதா என்ற ஒரு சந்தேகத்தையும் கூட இது அந்த காலகட்டத்திலேயே எழுப்பியிருந்தது. இதை மூடி மறைக்கிறதுக்கு இதுல உயிரிழந்த அந்த போலீஸ் அதிகாரிக்கு முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசும் சேர்ந்து 48 லட்சம் ரூபாய் நட்டஈடு கொடுத்தாங்கன்ற தகவல் கூட வெளிவந்திருந்தது. இதுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் சம்பந்தமா முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாகி இருந்தது. வெலிகம பிரதேசத்தில் இருக்கிற போலீஸ் நிலையங்களால் விசாரிக்கப்பட்டு வந்த இந்த வழக்கு கொழும்பினுடைய ரகசிய போலீஸுக்கு சிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிஐடிக்கு மாற்றப்பட்டதும் பிரேத பரிசோதனை அறிக்கை விசாரணையினுடைய முன்னேற்ற அறிக்கையெல்லாம் மாத்திர நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படுது. இதை ஆராய்ஞ்சதுக்கு பிறகு நீதவான் ஒரு உத்தரவை நேற்று பிறப்பிக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு உத்தரவு, சிசிடியினுடைய அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போனவர்கள் உட்பட முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் 8 பேர் கைது செய்யப்படணும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்படுது. 24 மணித்தியாலங்கள் கடந்ததுக்கு பிறகு தேசபந்து தென்னக்கோன் எங்க இருக்கிறார் என்றது தெரியாது. செவந்தியை தேடுற மாதிரி முன்னாள் போலீஸ் மாதிபரையும் தேட வேண்டிய ஒரு நிலைமை இப்ப இலங்கையினுடைய போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. அவர் எங்க இருக்கிறார் என்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்புவோம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.